ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட். நாம் கட்டக்கூடிய இன்கம் டேக்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இதில் பார்க்க முடியும். மந்த்லி நாம் பே பண்ணுறோம் இல்லையா சேலரியிலேருந்து, அந்த டீட்டெயில்ஸை நம்ம இதில் வியூ பண்ணிக்க முடியும். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஏஐஎஸ் டேக்ஸ் பேயர் அப்படின்ற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பேன் நம்பர் தேவைப்படும். ஸோ பேன் நம்பர் என்ட்ரு பண்ண உடனே உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணணும். டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ண உடனே மெயில் அண்ட் தென் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அது ரெண்டுத்தையும் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் 4 டிஜிட் பின்னை வச்சு நாம் லாகின் க்ரியேட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ லாகின் பண்ண உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் லாகின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். டெமோ பண்ண முடியாது, பிகாஸு இது வந்து பிளாக் பண்ணுறாங்க. பின் ஜென்ரேட் பண்ண உடனே உங்களுக்கு லாகின் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ லாகின் க்ரியேட் ஆனோடனே ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் க்ரியேட் ஆகிடும். மெசேஜ் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய்ட்டு உங்களுடைய மந்த்லி எவ்வளோ நாம் பே பண்ணுறோம் டேக்ஸு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எவ்ரி குவார்ட்டர்லி, ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லி, செகண்ட் குவார்ட்டர்லி பார்க்கலாம். இது வந்து உங்களோட பேன் டீட்டெயில்ஸு. கீழே இருக்கக்கூடிய ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைனான்ஷியல் இயருக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸை போய் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே டேக்ஸ் பேயர் இன்ஃபர்மேஷன் சம்மரின்னு இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு நீங்கள் உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ஆர் டிசிஎஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லி, செகண்ட் குவார்ட்டர்லி அண்ட் தென் தேர்ட் அண்ட் ஃபோர்த்து குவார்ட்டர்லிக்கான மந்த்லி நம்ம எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இங்கே ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட நீங்கள் பே பண்ணுற டேக்ஸ் வந்து கரெக்டாக தான் போய் ரிசீவ் ஆகிருக்கா அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.